ஏற்கனவே தஹஜத்துக்கு எழும்பி ஒரு டீயை குடிச்சாச்சு. ஸோ நெஸ்கேஃபே வந்து இப்போ குடிப்போம் லஞ்ச் டைம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முத 2 நாளைக்கு முந்தைய ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருந்தேன் ஸ்கூல் ஹாலிடேஸில் பிள்ளைகள் எப்படி பார்க்கணும். அதுக்கு பிறகு பாருங்க எவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சுண்டு. இப்படித்தான் 2-3 இயர்ஸ்க்கு முதவும் ஒருக்கா ஒரு ஆற்றுல தாண்ட புடினத்தினை பற்றி அந்த தாண்ட புடினை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சொல்லலை. ஒரு 5 ஹவர்ஸ்க்கு பிறகு தான் அவன் ஆற்றுல தாண்டிக்கிற விஷயமே தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தா எல்லாமே டூ லேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த பாயம் விழுந்தது யாருக்குமே தெரிஞ்சு பார்க்க போக்குள்ள அவரோட அஜல் அங்கினிக்கே முடிஞ்சிடுச்சு. இதை எப்படி எடுத்துக்கொள்கிற அவரோட அஜல் அங்கினி முடிஞ்சிருச்சின்னு எடுத்துக்கொள்கிறதா பெற்றோரோட கவனம் ஈனம்னு எடுத்துக்கொள்கிறதான்னு எனக்குமே விளங்கலை. நான் இன்றைக்கி மெக்கரோனி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சோம். இந்த மெக்கரோனி யார் தான் கண்டுபிடிச்சாவோ தெரியலை. இது எப்படித்தான் செஞ்சாலும் எனக்குடா இதில் எந்த விதமான டேஸ்ட்டுமே விளங்க மாட்டுது. சீஸ் எல்லாம் போட்டு பேக் பண்ணி எடுத்தால் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இந்த நாளும் அப்படி சாப்பிடலுமா? இன்றைக்கி நான் இப்படி தான் செஞ்சேன். ஆனால் இது கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மெக்கரோனி யாருக்கெல்லாம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்காது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.